السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. சங்கைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. நான் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டாபிக் ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்ச உஸ்தாத். சொல்லப்போனால் அந்த டாபிக் எனக்கு தான் கொடுத்துருக்கணும். அந்த டாபிக்கு சொந்தக்காரனே நான் தான். நீங்கள் எல்லோரும், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே எவ்வளவு தாரிக் உஸ்தாது, நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உஸ்தாதுகளை விட, இந்த அத்தாயில் உள்ள எல்லா உஸ்தாதுகளை விட பெரிய மதிப்பை, பெரும் பாசத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அது ஒரே ஒரு உஸ்தாது. அந்த உஸ்தாது தாரிக் உஸ்தாது மட்டும்தான். அந்த தலைப்பிற்கு சொந்தக்காரன் நான் மட்டும்தான். நான் சும்மா இது வார்த்தையாக சொல்லலை. சொல்லப்போனால் எங்கள் சும்ராவில் கூட பொதுவாகவே வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னால், மாணவர்கள் வெளியே போயிட்டாங்கன்னா ஒரு கவலைக்கிடம் என்ன இருக்குன்னு சொன்னால், உஸ்தாதுகளையே திட்டி பேசக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள். அந்த உஸ்தாதுகளை கலாச்சி பேசக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, ஒருமையில் பேசக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உஸ்தாதுமார்கள், அந்த உஸ்தாது எனக்காக செய்த, அதாவது ஒரு பொது மேடையில் ஒரு மனிதரை பாராட்டி பேசணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி யாரும் பேச மாட்டாங்க. எப்பொழுதுமே நன்றி மறக்காதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் பெருசாக செய்யலை, பெருசாக எதுவுமே செய்யலை. மதரசாவில் இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டோம் தான், நிறைய கஷ்டப்பட்டுருக்கிற. மதரசாவில் இருக்கும் பொழுது மெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பெருமைப்படக்கூடாது, ஆனால் ஓப்பனாக நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை தாண்டி ஒரு மெஸ்ஸை இந்த கம்பத்தில் மெயின்டைன் பண்ண யாரால முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்ல, காசு எதுவுமே இருக்காது, உஸ்தாதுகிட்ட காசு இருக்காது. நாங்கள் புதுசில் ஆரம்பத்தில் இந்த மெஸ்ஸினுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாமே இந்த பில்டிங்கினுடைய ஓனரை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்து போக 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 அவர்களுடைய கஷ்டகாலம், அடுத்து நாங்கள் தரமாட்டோன்ற மாதிரி சொல்லும் பொழுது ஒரு குறுகிய அமௌண்ட்டை வச்சு உஸ்தாத்கிட்ட நான் நிற்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த உஸ்தாத் எனக்கு பிடிக்கும். அவங்களுடைய கஷ்டம் இன்னும் சொல்லப்போனால் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாங்கள்லாம் காசை பெரட்டுவோம். எப்படி பெரட்டுவோம் தெரியுமா? எங்களுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, யாராவது என்னுடைய அத்தாவுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணேன். என்னுடைய அத்தாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, எங்கள் அம்மாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி, யாராவது அத்தாவுடைய சைட்டில் கான்டாக்டில் உள்ள பெரிய ஆட்களை அரைச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த மாதிரி மதரசா இருக்குது, மதரசாவில் மாணவர்கள் படிக்கிறாங்க, அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த மாதிரி மாணவர்களுடைய கடன்கள், சில காய்கறி கடன்கள் இருக்கிறது, மளிகை இடத்துல கடன் இருக்குது, இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரு தடவை. அதை நினச்சி என்னுடைய தந்தை ஒரு தடவை ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். என்னடா இது, இந்த மாதிரி மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்களா? அவர் ஒரு பக்கம் காசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய கஷ்ட காலத்திலையுமே நான் சொன்ன ஒரு வார்த்தையினால கஷ்ட காலத்தில் சேர்த்து அடுத்து சில அமௌண்ட்டுகளை ரெடி பண்ணி சில இடத்துல கடன்களை அடைச்ச ஒரு தருணம் எல்லாமே இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி மாணவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மெஸ்ஸை மெயின்டைன் பண்ணும்போது தான் சரி, எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அதில் தயவு செய்து ஓப்பி அடிக்காது. இப்போ நீங்கள் பேச்சாளர்களாக இருக்கிறீங்க, நான் சொல்ல ஆசைப்பட்ட விஷயமே வேறு. ஆக்சுவலாக நான் முன்னாடி என்ன சொல்லணும்னு நினச்சேன்னு சொன்னால், சில விஷயங்கள், சில அறிவுரைகள், இந்த மாதிரி நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய சில மிஸ்டேக்குகளை பற்றி பேசலாம் நினச்சி. ஆனால் உஸ்தாத் அதை எல்லாம் சொல்லும் பொழுது என்னுடைய பழைய நினைவுகளை அப்படியே தூண்டிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த மெமரிஸும் அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. இந்த மதரசாவில் எப்படி இருந்தோம், அந்த மதரசாவுடைய அந்த ஹாலாத் எப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பொதுவாகவே நீங்கள் எந்த முன்னாடி அலுமினி எல்லாமே என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள்லாம் படிக்கும்பொழுது இப்படி இருந்தது, உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிருந்தது அப்படின்னு பேசுவாங்க. நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். எனக்குமே நிறைய வாய்ப்புகள் இருந்தது. நீங்கள் எப்படி இந்த வாய்ப்புகளை அனுபவிக்கிறீர்களோ, பேச்சு போட்டிகளை வைக்கிறீர்களோ, பேச்சு மன்றங்களை நடத்துகிறீர்களோ, அந்த மாதிரி டெய்லியுமே நாங்கள் இருக்கும்பொழுதும் ப்ரோக்ராம் நடந்தது. பெரிய பெரிய அளவில் வாய்ப்பு இருந்தது. ஆனால் கஷ்டகாலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்களுக்கு அது கூடுதலாகவே இருந்தது. அந்த நேரத்தில் உஸ்தாதுக்கு உறுதுணையா, இன்னும் சொல்லப்போனால் உஸ்தாதுக்கும் எனக்கும் ஒரு தடவை சண்டையே நடந்தது. ஒரு சஃபரில் ஒரு தடவை சண்டையே நடந்தது, மனஸ்தாபம் ஏற்பட்டது. அதுவுமே எதனாலன்னு சொன்னால், உஸ்தாது மேலே வச்ச ஒரு அன்புனால தான். என்ன ஒரு நேரத்தில் உஸ்தாது என்ன செஞ்சுட்டாங்க, தவறாக நினச்சிட்டாங்க. இப்போ எவ்வளவு நெருக்கமாக இருக்கிற உஸ்தாது மேலே உஸ்தாது என்ன தவறாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கவலைப்பட்டு உஸ்தாதுகிட்ட பேசி ஒரு தடவை சண்டையாகி திரும்ப உஸ்தாது என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், சண்டையே ஆனாலும் சரி
இவர் நான் செஞ்ச சில விஷயங்களை வந்து அப்படி இன்ன வரையுமே ஞாபகம் வச்சு ஒரு திருமணத்துக்கு வர்றது எந்த ஒரு அதாவது வேறு எந்த வேலையும் இல்லாமல் என்னுடைய திருமணத்திற்காக மட்டுமே வந்தது எல்லாமே ஒரு அது எப்படி சொல்ல பெரிய மனசுன்னு சொல்லலாம். உஸ்தாத் வந்து அந்தளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு உஸ்தாத். ஷரியாத்தில் ஒரு அவ்வளவு பிடிப்பான ஒரு மனிதனை நான் பார்த்தது கிடையாது. ஷரியாத்தினுடைய விஷயத்தில் ஹலால் ஹராம் விஷயத்தில் அவ்வளவு பேணுதலாக இருப்பார்கள் உஸ்தாது. ஒரு தடவை சஃபர்னுடைய இந்த 5வது சும்ராவில் மீலாது சஃபர் போகணும். அந்த மீலாது சஃபரும் பொழுது உஸ்தாது ஒரு தடவை எங்களுடைய நாங்கள் இருந்த பள்ளிக்கு வந்து உஸ்தாதுக்காக என்ன செஞ்சேன்னு சொன்னால் பக்கத்தில் இருந்த முருங்கை மரம், அந்த முருங்கை மரத்துலேருந்து கீரையை பறித்து அதில் செஞ்சு கொடுத்துட்டேன். செஞ்சு கொடுத்த அப்புறம் இந்த முருங்கைக்கீரை எங்கேருந்து வந்தது ஒரு விஷயத்தில் உஸ்தாது கேட்டாங்க. இந்த முருங்கைக்கீரை நான் ஆசையாக செஞ்சு கொடுத்தேன், ஆனால் இருந்தாலுமே உஸ்தாது வந்து அதை சாப்பிடலை. ஏன்னா வந்து அது ஹராம், அதை நீ எங்கேயும் எடுத்துகிட்டு வந்தேன், அதை நீ கேட்டியா, அந்த வயசானவங்கள்ட்ட நீ கேட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்திலையும் உணவாக இருந்தாலும் சரி. நாங்கள்லாம் நிறைய இடத்துக்கு அப்படி போகும்பொழுது இல்லாமல் ஒரு கறிக்கடைக்கு போகணும்னு சொன்னால் அந்த இடத்துல யோசிப்போம், அவன் பிஸ்மில்லா சொல்லி வெட்டுறானா இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் பேணுதலாக இருந்தாலும் சரி, ஒரு உஸ்தாதாக ஒரு மாணவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை எல்லா விஷயத்திலையுமே தாரிக் உஸ்தாத் வந்து டாப்புன்னு சொல்லலாம். அவங்க பீக்கில் இருக்கிறார். இன்ன வரையுமே என்ன ஒரு விஷயத்துலையும் அதாவது நான் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே கோவம் வரும். அவ்வளவு மோசமாக பேசு. ஆனால் அவ்வளவு மோசமாக பேசினாலுமே உஸ்தாது நல்லா பேசுகிற அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த நபர் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நபர் சொன்னார், அது உண்மையானது. இப்போ கூட நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் உங்கள் இடத்துல என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் உஸ்தாது செய்ய மாட்டார். எவ்வளவு குறையாக பேசினாலும் ஒரு தடவை எல்லாம் சஃபரில் திப்பு சுல்தானை பற்றி மேலப்பாளையத்தில் பேசும் பொழுது அவ்வளவு ரொம்ப கடுமையாக மோசமான முறையில் பேசிட்டேன். எல்லாமே என்ன திட்டினாங்க, நான் உஸ்தாதை மட்டும் திட்டாமல் ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க, சின்ன விஷயங்கள். அதாவது ரசூலுல்லா மாதிரி ரசூலுல்லா எப்படி சின்ன அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களை திட்ட மாட்டாங்களோ, அவங்களுடைய பண்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரியான பண்பு நம்முடைய உஸ்தாத் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உஸ்தாதுக்கு வாழ்நாள் முழுவதும் அவர்கள் சிஹத்தோடு ஆஃபியத்தோடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் உஸ்தாது வாழ வேண்டும். உஸ்தாத் சொன்னாங்க என்கிட்ட, நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாருடா, நீங்கள் பண்ண அந்த கொடுமைக்கெல்லாம் இப்போ எப்படி வாழ்ந்து காட்டுவேன் பாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உஸ்தாதுனுடைய நான் அப்போ சொன்ன உஸ்தாதை, நீங்கள் உஸ்தாத் நல்லா இருப்பீங்க உஸ்தாத், நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது, எந்த ஒரு குறையுமே என்னுடைய உஸ்தாதுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் எல்லோருமே இருங்க. உஸ்தாதுக்காக அதிகமாக துஆ செய்யுங்க. நீங்களுமே 2 நிமிஷம் முடிச்சிட்டேன்.
இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது தெரியுது இன்னும் எவ்வளோ நேரம் பேசுவார்னு தெரியலையே, இவர் போட்டு அறுக்கிறான்னு தோணுது. சில ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பேச்சாளர்களுடைய கவனத்திற்கு, நீங்கள் வெளியே வரும் பொழுது, இப்போ இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், நான் வெளியே வரும் பொழுது முடிந்தவரை உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் முழுக்க முழுக்க ஆதாரபூர்வமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்குரிய காலம் என்பது மாறிடுச்சு. எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய காலமாக மாறிடுச்சு. என்னுடைய அனுபவத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு பேசுகிறீங்கன்னு வைங்க, ஒரு ஆலிம்கிட்ட கேட்டு பேசுகிறீங்க. நிறைய பேர் ஆரம்பத்தில் அப்படி பண்ணுவாங்க, நானுமே அப்படி தான் பண்ணேன். ஒரு ஆலிம்கிட்ட ஒரு ஆலிமினுடைய பயான ஒரு யூடியூப்பில் கேட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், அது எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும், தமிழ்நாட்டிலேயே அவர் முதன்மை பேச்சாளராக இருந்தாலும், அவருடைய பேச்சை கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கித்தாபில் பார்த்து ஹதீஸ்களை பார்த்து அப்படி அந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்கணுமே உடைய, அதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு தடவை அதே மாதிரி ஒரு பெரிய பேச்சாளருடைய பேச்சை எடுத்து ஒன் டைம் பேசுகிறேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, சொன்ன ஒரு கருத்து, குர்ஆனில் முஹம்மது என்கின்ற வார்த்தை 3 இடத்துல வரும் என்பதாக அவங்க சொன்னாங்க. நான் அப்படியே அதை பேசிட்டேன், 3 இடத்துல வருது. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க, இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். என்கிட்ட சில நபர்கள் அதில் ஒருத்தர் வந்தார், வயசானவர், அவர் பெருசாக மார்க்கம் தெரிஞ்சவர் மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நேராக என்கிட்ட வந்தார், குர்ஆனில் 4 இடத்துல இருக்குது ஹஸ்ரத். அடுத்த நாள் சொல்கிறார், நான் சில நபர்கள்ட்ட வெரிஃபை பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன், 4 இடத்துல இருக்குது, நீங்கள் 3 இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுடைய பேச்சை வெரிஃபை பண்ணுறதுக்காகவே நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இமாமா இருக்கிறீங்க அல்லது ஒரு இடத்துல பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல உங்களுடைய ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய பேச்சை சும்மா ரசிக்கக்கூடியவர்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பேச்சை செக் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் பேசும்பொழுது முழுக்க ஆதாரபூர்வமான செய்திகளை நீங்கள் பேசுங்கள். ஏன்னா இங்கேயே பேசும்பொழுது சில நபர்கள் சில ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளை பேசும்பொழுது அது இங்கே பேசுனா பிரச்சனை கிடையாது, இங்கே படிக்கிறீங்க ஓதுறீங்க, அது உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரியாது. ஆனால் வெளியே போய் பேசும்பொழுது முடிந்தவரை இப்போ நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. இந்த காலத்தில் அதை சரி செய்வதற்கு, அதை செக் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் பார்த்து அந்த ஆதாரபூர்வமான செய்தியை மட்டும் வெளியில் பேசுங்க. அது என்னுடைய ஒரு அட்வைஸ். அதே மாதிரி நீங்கள் வெளியே இருக்கும் பொழுது ஒரே ஒரு ரூட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ரூட்டை. இப்போ நாளாக என்னுடைய லைஃப்பில் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னு சொன்னால், எல்எல்பி முடித்தேன். எல்எல்பி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் மதரசா விட்டு வெளியே போன அப்புறம் சும்மா இருந்த 1 வருஷம். அந்த 1 வருஷம் சும்மா இருக்கும்பொழுது எனக்கு பல எண்ணங்கள். தாரிக் உஸ்தாதுக்கே ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு, என்ன உஸ்தாத் என்ன இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி எல்எல்பி போட வச்சு இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் உஸ்தாத் அப்போ கூட அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை கேட்கல நான். ஆனால் அடுத்து நம்ம யோசிக்கும் பொழுது தான் அதில் எவ்வளவு ஸ்கோப் இருக்குது, எவ்வளவு துறைகளில் வேலை செய்யலான்றதுலாம் தெரிய வந்தது. நீங்கள் எந்த துறைகளுக்கு நீங்கள் போனாலும், நீங்கள் எது படித்தாலுமே சரி, ஒரே ஒரு ரூட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் பிஏ அரபிக் போடுறாரு, பிஏ அரபிக் டிகிரி முடிக்கிறாங்கன்னு சொன்னால் பிஏ அரபிக், அடுத்து எம்ஏ அரபிக், அப்படியே அந்த ஒரு ரூட்டில் மட்டும் நம்ம போயிடணும். அந்த மாதிரி ஒரு பிகாம் படிக்கிறீங்க அல்லது எம்பிஏ படிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலுமே ஒரு ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் அடுத்து வேறுன்னு மாறினீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷம் வேஸ்ட் ஆகிடும். அடுத்து நீங்கள் ரெக்ரெட் பண்ணுவீங்க, கவலைப்படுவீங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்றதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, புலம்பாதீங்க, அடுத்து என்ன பண்ணணும் என்பதை நீங்கள் யோசியுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லும் பொழுது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது, கஷ்டத்திற்கு பிறகு லேசு கிடையாது. ஒரு கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் அதை சரி செய்வதற்கு பல ரூட்டுகள், உஸ்ர் அல் உஸ்ர் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். இன்ன மஅல் உஸ்ர், மாரிஃபா அவனுடைய வார்த்தை. அதுவே லேசு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது யுஸ்ரன், நக்கீரா அவனுடைய வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அப்போ ஒரு கஷ்டத்திற்கு பல வழிகள் அந்த நேரத்தில் இருக்கும். அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வெளியே வரும்பொழுது, இந்த மதரசாவை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது ஒரே ஒரு ரூட்டை எடுங்க. ஒரு எல்எல்பி படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்எல்பி முடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து வெளியே வந்த உடனே ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் சேர்ந்துடணும். அல்லது ஒரு பிகாம் படித்து முடிக்கிறீங்க, ஒரு இடத்துல ஆடிட்டிங் சேர்ந்துடணும். அல்லது ஒரு இமாமா இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதற்குண்டான ரூட் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்படி நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால் வீட்டில் நம்ம நிறைய கெட்ட பேர்களை வாங்குவதை விட்டு நம்ம தப்பிச்சிடலாம்.
ஏன்னா வந்து நான்லாம் ஒரு வருஷம் வந்து அப்படி தான் இருந்தேன். ஒரு வருஷம் சும்மா இருக்கும் பொழுது, ஒரு வருஷம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நிறைய அவமானங்களை செஞ்சிச்சேன். நான் மதரசாவில் இருக்கும்பொழுது நல்லா படிப்பேன், ஆனால் வெளியே போகும்போது அதனுடைய அந்த சரியான கைடன்ஸ் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஒரே ஒரு ரூட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ரூட்டை எடுத்து அந்த ரூட்டில் அந்த ஒரே ஒரு ரூட்டில் முழு மூச்சியாக நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு பெரிய ஒரு இடத்துல நீங்கள் வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்குமே இந்த மதரசாவில் முழுமையாக நிறைய நபர்கள் நான் பார்த்த நிறைய நபர்கள் இங்கே இல்லை, மிகப்பெரிய ரொம்ப கவலையாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் முழுமையாக 7 வருடமும் ஓதி முடித்து வெளியில் செல்லக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிர புரிவானாக. ஷரியத்தினுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும் பொழுது ஒரு திடுக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஆக்கிர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.